Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அதிமுகவை யாரும் விலைக்கு வாங்க முடியாது என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட போது அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பொன்னேரியில் பேசியிருக்கார். பாஜக பிடியில் அதிமுகவில் தான் அப்படியே இருக்கிறோம். ராகுல் காந்தி அவர்களே, நீங்க அகில இந்திய தலைவராக இருக்கிறீங்க, அகில இந்திய கட்சியில் இருக்கிறீங்க, இன்னைக்கு நாடாளுமன்ற கட்சியுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறீங்க. அதிமுக யாருக்கு அடிமை இல்லை. எந்த காலத்தில் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. எந்த காலத்தும் எந்த கட்சிக்கும் அதிமுக அடிமை இருந்தது கிடையாது. அது தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நாங்க வைத்த கூட்டணி மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்னும் பல கட்சிகள் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். ஆனா உங்க கட்சி அப்படி இல்லை. பல கட்சிகள் ஒன்றாக இருக்குது. அப்போ ஒரு பில்டப் கொடுக்கிறார் ஸ்டாலின். திமுக பலமான கூட்டணியா அப்படியா இருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி தான் இருக்குது. ஒரே ஒரு கட்சி 0.5% வாங்கி இருக்குது. அந்த கட்சி போய் கூட்டணியில் இடம்பெற்றது.